அதிர்ஷ்டம் நியூஸுக்கு வரவேற்கிறோம். வேகமெடுக்கும் விஜய், அடுத்தடுத்து சேரப்போகும் தலைகள். தொடர்ந்து விஜய் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒரு குழு. அது மட்டுமில்லாம பொங்கல் முடிஞ்ச உடனே எங்க மாநாடு போடலாம் அப்படின்னு அது சம்பந்தமான விஷயங்கள். இப்படி பல விஷயங்கள் போயிட்டு இருக்கு டிவிகேல. குறிப்பா இன்னைக்கு வேட்பாளர்களுக்கு செலவு வைக்க கூடாதுன்னு விஜயே வேட்பாளர்களுக்கு கொஞ்சம் பணமும் கொடுக்க போறதா செய்தி வருது. தன்னை நம்பி வரவங்க யாரும் கடனாளி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறது அவருடைய எண்ணம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில பல கட்சிகளிலிருந்து நிறைய பேர் விஜய் கட்சிக்கு வரணும்னு நிறைய மனுக்கள் போட்டிருக்கிறாங்க. அவர்களை பார்த்து யாரை எடுக்கலாம், யாரை விலக்கலாம் அப்படிங்கிற ஒரு பணியும் போயிட்டு இருக்காம். இன்னொரு பக்கம் அடுத்தடுத்து சேரக்கூடிய நபர்களுக்கு என்ன பொறுப்பு கொடுக்கலாம்? இன்னைக்கு கள நிலவரம் அப்படிங்கிறது டிவிகேவுக்கு சாதகமா இருக்குன்னு விஜய் நம்புறாரு. ஆனாலும் இன்னைக்கு தனியா 234 தொகுதியிலையும் ஆளப்போட்டு வேலை செய்யறதை விட கூட்டணி கட்சிகளுக்கு கொஞ்சம் பிரிச்சு கொடுக்கலாம்னு நினைக்கிறாரு. கடைசி வரை காங்கிரஸ் வரும்னு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்திருக்கிறாரு ஒருத்தர். ஆனா காங்கிரஸ் திமுக கூட தான் இருப்பது அப்படிங்கிறது ஏறக்குறைய உறுதியாயிடுச்சு. அப்ப என்ன பண்ணலாம்? இன்னைக்கு அமித்ஷா, ஓபிஎஸ், டிடிவி எல்லாரையும் அங்க கூட்டிட்டு போயிருவாரு. இருந்தாலும் ஓபிஎஸ் டிடிவிட்ட தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாரு செங்கோட்டையன். எதுவுமே முடியலன்னா தனியாவே நிப்போம் அப்படிங்கிற இன்னொரு முடிவும் இருக்காம். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, அடுத்து ஜனநாயக படம் வந்த பிறகு ஒரு 3% தனக்கான ஆதரவு உயரும்னு விஜய் நினைக்கிறாரு. டிவிகேவும் நினைக்கிறாங்க. இன்னும் குறிப்பா பார்த்தீங்கன்னா 234 தொகுதியிலையும் பல தொகுதிகள்ல பணம் வைத்திருக்கவும் வேட்பாளர்கள் விஜய் கட்சியில நிக்கணும்னு நினைக்கிறாங்க. விஜய் யாருக்கு சீட் கொடுப்பாருன்னு இதுவரைக்கும் முடிவாகல. ஆனாலும் அவங்களும் பல சர்வேகள் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த சர்வேக்கள் நம்பிக்கை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. சென்னையில பார்த்தீங்கன்னா பல தொகுதிகள்ல டிஎம்கே டிவிகே போட்டியா இருக்கு. இது விஜய்க்கு மேலும் உத்வேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இன்னும் வரக்கூடிய காலங்களில் விஜய்க்கான ஆதரவு அதிகமாயிட்டு இருக்கு. அதுதான் கள நிலவரம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க விஜய் அலைவீசுது அப்படின்னு டிவிகே நினைக்குது. தனியா நின்னாலே எல்லாரையும் வாஷ் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு அங்க ஒரு கணக்கு போட்டுட்டே இருக்கிறாங்க. இது சரியான கணக்கா இல்லையான்னு இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஆனாலும் விஜய் செல்வாக்காயிட்டு இருக்கிறாருங்கிறதை யாராலும் மறுக்க முடியாது.